ஒரு சூப்பரா சம்பாதிச்சிட்டு இருந்த லாயர் திடீர்னு எதுக்காக தன்னோட கோடிக்கணக்கான சொத்து, பிரியமான ஃபெராரி கார் எல்லாத்தையும் வித்துட்டு ஒரு துறவி ஆனார்னு தெரியுமா? அந்த மாற்றத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஞானம் ஒளிஞ்சிருக்கு. அதத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட பணம், புகழ், சக்சஸ்னு எல்லாமே இருக்கு. ஆனா மனசுக்குள்ள மட்டும் ஒரு மாதிரி காலியா ஃபீல் பண்றீங்க. இந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்திருக்கா? இந்த கேள்விதான் ஜூலியன் மாண்டெல் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான லாயரோட வாழ்க்கையே தலைகீழா மாத்துச்சு. கதையோட ஆரம்பமே ஒரு பெரிய ஷாக்ல தான் தொடங்குது. புகழோட உச்சியில இருந்த ஜூலியன் மாண்டெல் ஒரு நாள் கோர்ட்ல வாதாடிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து நடு ஹால்லயே சுருண்டு விழுந்துடுறார். அந்த ஒரே ஒரு நிமிஷம் அவரோட மொத்த வாழ்க்கையோட போக்கையுமே மாத்தி போட்டுடுச்சு. சரி, இப்ப இந்த ஜூலியன் மாண்டெல் யாருன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். வெளியில இருந்து பார்க்கும்போது அவர்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. ஆனா உள்ளுக்குள்ள அவர் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு போயிட்டு இருந்தா. வெளியிலிருந்து ஜூலியனோட லைஃப பார்த்தா அடேங்கப்பான்னு இருக்கும். கோடிக்கணக்குல வருமானம், பெரிய பங்களா, சூப்பரான ஒரு ஃபெராரி கார். ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு? உள்ளுக்குள்ள நிம்மதி இல்ல, ஹெல்த் போச்சு, பயங்கரமான தனிமையில வாடிட்டு இருந்தாரு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருந்த பெரிய வித்தியாசம்தான் அவரோட சரிவுக்கு காரணமா இருந்துச்சு. அந்த ஹார்ட் அட்டாக் தான் அவருக்கு ஒரு வேக்கப் காலா அமைஞ்சுது. அதுதான் அவரோட வாழ்க்கைய மொத்தமா மாத்திக்கணும்னு அவரை யோசிக்க வச்சது. இதுக்கப்புறம்தான் ஜூலியன் ஒரு பெரிய முடிவெடுக்கிறார். தன்னோட பழைய வாழ்க்கைய முழுசா விட்டுட்டு ஒரு ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்றார். அந்த ஹார்ட் அட்டாக்கிற்கு அப்புறம் ஜூலியன் ஒரு தீவிரமான முடிவெடுத்தார். தன்னோட லாயர் வேலையை விட்டார். தன்னோட பெரிய பங்களா, பிரைவேட் ஜெட், ஏன் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த ஃபெராரி காரை கூட வித்துட்டார். உண்மையான அமைதியை தேடி இந்தியாவில இருக்கிற இமயமலையை நோக்கி தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சார். அப்படி இமயமலைக்கு போன ஜூலியன் அங்க சிவானா முனிவர்களை சந்திக்கிறாரு. அவங்க வாழ்க்கையோட ரகசியங்களை நேரடியா சொல்லாம ஒரு மாதிரி விசித்திரமான ஆனா என்னைக்கும் மறக்க முடியாத ஒரு நீதி கதை மூலமா அவருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லப்போனா ஜூலியன் தேடி வந்த ஞானத்துக்கான திறவுகோலே அந்த ஒரு நீதி கதைக்குள்ளதான் அடங்கியிருந்தது. சரி வாங்க, நாமளும் ஜூலியனோட சேர்ந்து அந்த நீதி கதைய கற்பனை பண்ணி பார்க்கலாம். முதல்ல உங்க மனசுல ஒரு அழகான, நல்ல செழிப்பான பச்சைப்பசேல்னு இருக்கிற ஒரு தோட்டத்தை நினைச்சுக்கோங்க. அந்த தோட்டத்தோட நடுவுல வான அளவுக்கு உயரமான ஒரு சிவப்பு கலர்ல கலங்கரை விளக்கு நிக்குது. திடீர்னு அந்த கலங்கரை விளக்கத்துல இருந்து ஒரு பெரிய ராட்சச சிமோ மல்யுத்த வீரர் தடுமாறிக்கிட்டே வெளியே வராரு. இங்கதான் ஒரு ஆச்சரியம். அவர் உடம்புல ஒரு பிங்க் கலர் வயர் கேபிள தவிர வேற எந்த துணியுமே இல்ல. இந்த காட்சியே அந்த கதையை இன்னும் விசித்திரமாக்குது இல்லையா? அப்படி வெளியே வந்தவரு அங்க கீழ கிடந்த ஒரு தங்க ஸ்டாப் வாட்ச் மேல கால் வச்சு வழுக்கி மயக்கமாயிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் ரோஜாக்களோட வாசனை அவர் மூக்குல பட்டு அவரை மெதுவா எழுப்பி விடுது. அவர் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவர் முன்னாடி பளபளன்னு மின்னுகிற வைரக்கற்களால ஆன ஒரு நீளமான பாதை தெரியுது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இப்ப நம்ம மனசுல இருக்கிற கேள்வி இதுதான். இந்த விசித்திரமான கதைக்கு என்னதான் அர்த்தம்? இதுல வர்ற ஒவ்வொரு சின்னமும் ஒரு ஞானமான வாழ்க்கைய வாழறதுக்கான ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்லுது. வாங்க அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்பதாங்க இந்த கதையோட உண்மையான ரகசியம் நமக்கு புரிய போகுது. முதல்ல அந்த தோட்டம், அது நம்ம மனச குறிக்குது. அதை எப்பவும் பாசிட்டிவா செழிப்பா வச்சுக்கணும். அடுத்தது அந்த கலங்கரை விளக்கம், அது நம்ம வாழ்க்கையோட நோக்கம். அது ரொம்ப தெளிவா இருக்கணும். அந்த சுமோ வீரர் இருக்காரே, அதுதான் நம்மள நாமளே தொடர்ந்து மெருகேத்துக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். அந்த பிங்க் வயர் கேபிள் ஒழுக்கத்தையும், தங்க ஸ்டாப் வாட்ச் நேரத்தோட மதிப்பையும் குறிக்குது. மஞ்சள் ரோஜாக்கள் நாம மத்தவங்களுக்கு தன்னலமில்லாம சேவை செய்யணும்னு சொல்லுது. கடைசியா அந்த வைரப்பாதை, அது நிகழ்காலத்துல வாழ்றதோட முக்கியத்துவத்தை சொல்லுது. இந்த 7 விஷயங்கள் தான் ஒரு நிறைவான வாழ்க்கையோட திறவுகோள். ஓகே, ஜூலியனோட கதை நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ஆனா இந்த விஷயங்களையெல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது? வாங்க பார்க்கலாம். அந்த சுமோ மல்யுத்த வீரன் ஞாபகம் இருக்காரா? அவர் சுய முன்னேற்றத்தோட அடையாளம். ஜப்பான்ல கைசென்னு ஒரு தத்துவம் இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, தினமும் சின்ன சின்னதா நம்மள நாமளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தான் ஒரு நாள் பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்கும். பொதுவா ஒரு புது பழக்கத்தை உருவாக்க 21 நாள் ஆகும்னு சொல்லுவாங்க. அதை ஈஸியா செய்ய இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஸ்டெப் 1, உங்க இலக்கு என்னங்கிறத மனசுல ரொம்ப தெளிவா கற்பனை பண்ணுங்க. ஸ்டெப் 2, நான் இதை செய்ய போறேன்னு மத்தவங்க கிட்ட சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷரை உருவாக்கிக்கோங்க. ஸ்டெப் 3, அந்த கோலை அடைய ஒரு டெட்லைன் செட் பண்ணுங்க.
கடைசியா ஸ்டெப் 4, அந்த புது விஷயத்த தொடர்ந்து 21 நாளைக்கு ஒரு நாள் கூட விடாம செய்யுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா உங்க பழக்கமாவே மாறிடும். நம்மள நாமளே இம்ப்ரூவ் பண்ணிக்க இந்த சில சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். தினமும் கொஞ்ச நேரம் தனிமையில அமைதியா இருந்தா மனசு ரிலாக்ஸ் ஆகும். வாரத்துக்கு 5 மணி நேரமாவது உடற்பயிற்சி செஞ்சா உடம்பு ஃபிட்டா இருக்கும். காய்கறி, பழங்கள் மாதிரி உயிருள்ள உணவுகளை சாப்பிட்டா ஆரோக்கியம் நல்லா இருக்கும். டெய்லி ஒரு அரை மணி நேரம் படிச்சா அறிவு வளரும். கடைசியா அதிகாலையில சூரியனோட சேர்ந்து எழுந்தா அந்த நாள் முழுசும் நமக்கு ப்ரொடக்டிவா இருக்கும். நினைவிருக்கா அந்த கலங்கரை விளக்கம்? அது சொல்ல வர்ற முக்கியமான மெசேஜ் இதுதான். நோக்கமே இல்லாத வாழ்க்கை திசையே இல்லாத கப்பல் மாதிரி. அதனால உங்க வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை செட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, உங்களுக்கு முன்னாடி என்ன நடக்கப் போகுதுங்கிறதெல்லாம் முக்கியமே இல்ல. உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறது தான் எல்லாத்தையோட முக்கியம். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை நீங்க உணர்ந்து செயல்பட்டா போதும். நீங்களும் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை நிகழ்த்தலாம்.